ஹலோ காய்ஸ், இன்றைக்கி இந்த பலூன் ஸ்டாண்டை எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த திங்ஸ் அப்புறம் வந்து இதோட சேர்த்து 2 பெரிய டியூப், 6 மீடியம் சைஸ் டியூப், 3 ஸ்மால் டியூப் கொடுத்துருவாங்க. இப்போ 2 பெரிய டியூப்பையும் கனெக்ட் பண்ணலாம். அதுக்கு சின்ன டியூப் மாதிரி கொடுத்துருவாங்க. கனெக்ட் பண்ணி ஃபஸ்ட்டு ஓரமாக வச்சுருங்க. ஒரு மீடியம் சைஸ் டியூப் எடுத்துக்கிட்டு அந்த ஸ்மால் டியூபோட கனெக்ட் பண்ணிவிடுங்க. அப்புறம் பேலன்ஸ் இருக்க 2 மீடியம் சைஸ் டியூப்பையும் சேர்த்து கனெக்ட் பண்ணி வச்சுருங்க. இப்போ நம்மக்கிட்ட இருக்கிறது பார்த்திங்கன்னா 5 ஸ்மால் டியூப்ஸ் இருக்குது. அதில் 2 மட்டும் ஒன்றா பேர் பண்ணிவிட்டு மற்ற 3 தனியாக வச்சிடணும். இப்போ அந்த தனியாக இருக்க 3 டியூப்ஸ் அப்புறம் ஜாயின் பண்ணியிருக்க எல்லா டியூப்ஸ் மேலேயும் பலூன் கேப்பை ப்ளேஸ் பண்ணி நம்ம வச்சிடலாம். இப்போ எல்லாமே ரெடி ஆகிட்டு, ஸோ நம்ம ஸ்டாண்ட் எடுத்து இதை ப்ளேஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட்டு சென்டரில் பார்த்திங்கன்னா லார்ஜ் டியூப்பை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே ஒரு ஸ்மால் டியூப், ஒரு மீடியம் சைஸ் டியூப், ஒரு லார்ஜ் டியூப் அப்படி சொல்லிவிட்டு ஒவ்வொரு டியூப்பாக வந்து நம்ம வந்து பலூன் ஸ்டாண்டில் அரேஞ்ச் பண்ணிக்கணும். அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நம்ம பலூனை ப்ளேஸ் பண்ண வேண்டியதான். பார்த்திங்கன்னா இதான் இதோட ஃபைனல் அவுட்புட். பலூன்லாம் வச்சதுக்கப்புறம் ரொம்பவே அழகாக இருக்கும். இந்த மாதிரி மோர் யூஸ்ஃபுல் வீடியோஸ்க்கு சிந்து டெல்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே டிஸ்கிரிப்ஷனில் ஃபுல் பர்த்டே லிங்க் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக பாருங்கள்.